ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பாடு. ஆமாப்பா, சில்லி சிக்கனும் சிக்கன் 65ம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல தான் நல்லா இருக்கும். வாப்பா உட்காரு சாப்பிடு. நல்ல வேளை தம்பி வந்துட்டா. இவனை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த நன்றி கட்ட ஜென்மங்களை வாங்கன்னு வாங்கிடணும். ஏன் நீ எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டீங்க, இதை மட்டும் ஏன் சாப்பிட கூப்பிடல? ஆமா, இவர் வெட்டி முடிக்கிறாரு நேரத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு. அப்படியே சாப்பாடு போட்டாலே ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கிறது. வெக்கம் கட்ட ஜென்மங்க. அத நான் உங்களை சொல்லல, நான் அப்படி நினைக்கவே இல்லம்மா. அதானே வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்து திங்குறோமேனு சூடு சொன்ன வேண்டாம். கண்டச்சோறு மாமா, நான் உங்களை சொல்லல. நான் அப்படி நினைக்கவே இல்லையம்மா. டேய் எங்கடா எழுந்திருக்கிற, உட்காரு. இப்படி சவுடால உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வடிச்சு கொட்ட போறேனோ. கொட்டிக்க. நான் இன்னும் சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள ஏன் அப்படி திட்டுற? என்ன செல்வி, தம்பிக்கு சாப்பாடு போடுறத விட்டு திட்டிட்டு இருக்க? பின்ன என்னங்க, உங்க ஒருத்தர் சம்பாதியத்துல எத்தனை பேர் வெட்டித்தனமா உட்கார்ந்து சாப்பிடுறது? இது கால் மேல கால் வேற. நான் ஒண்ணு கால் மேல கால் போடல, நீ ஒண்ணு திட்டு பண்ற. ஆமா, இந்த ரோஷத்துக்கு ஒண்ணு திட்டின ஏன் ஃபீல் பண்ற? சாப்பிடு. சார் தம்பி உருப்படவே முடியாது. அதுவும் கால் மேல கால் போட்டுக்கிட்டா தரித்திரம் வரும் இல்லம்மா. என்ன பாக்குறீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா உழைக்கிறவங்களை பத்தி பேச இந்த ரோஷம் கட்டவங்களுக்கு ஆவும். எங்க அத்தையும் மாமாவும். என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் ஏன் மண்டியை போட்டு உருட்டுற? ஏதோ ஒரு நாள் நேரடியா சொல்லு. ச்சே, இந்த வீட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல. நான் ஒண்ணு நினைச்சா நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க. என்ன எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ? எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. இனிமே இந்த கும்பலுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது. பேசாம நாம ரெண்டு பேரும் ரூம்லயே கொட்டிக்குவோம். என்ன? ஆமாங்க. வர்றான். யார் இவன்? இது இவர் தம்பி.